வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் இன்றைக்கி நான் 4 பல்லாரி பெரிய வெங்காயம் எடுத்து வதக்கி வச்சுருக்கேன். நல்லா வதக்குங்க. கோல்டன் ஃப்ரை கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்குறதுக்கு லைட்டாக 2 உப்பு போட்டிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு இதுக்கு தனியாக உப்பு போட்டுக்கலாம். நல்ல வெங்காயம் வதங்குற வரைக்கும் இது நல்லா வதங்கும்போது ஒரு 10 வெள்ளைப்பூடு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட எண்ணெய் நான் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் அதிகமாக எண்ணெய் ஊற்றினாலும் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ஆயில் போதும் 4 வெங்காயத்துக்கு. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இன்றைக்கி 5 தக்காளி எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 5 தக்காளி எடுத்து இது கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். 5 தக்காளி நல்ல பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு. எனக்கு காயை விட பழம் போடுறது தான் நல்லாயிருக்கும். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் இதுக்கு தனியாக 2 உப்பு எடுத்து போடுவேன். நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி கடைசி பார்த்துட்டு பரிமாறுங்க. இது நல்லா தக்காளி வேகிறதுக்காண்டி கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுருக்கிறேன். பாருங்கள், தக்காளி நல்லா மசிச்சிருச்சு. தக்காளி நல்லா மசிச்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு தக்காளி. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எண்ணெயிலேயே வதக்கும் போதே நமக்கு இந்த மசாலா வாட போயிடும். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா வாட போய் நல்லா வெந்து வந்துருச்சு. தக்காளி தொக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. இது கூட ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா லைட்டாக வாடை நம்ம போட்டிருக்க மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சு கொஞ்சம் திக்காக வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். திருநெல்வேலி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி, தக்காளி தொக்கு. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு